அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எங்ககிட்ட கேட்குற கேள்வியில் இதுவும் ஒன்று. ஏன் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் தான் நினச்சது மட்டும் செயல்படுறாங்க, இவங்கனால பாதிக்கப்படுறது கூட இருக்க நாங்கள் தானேன்னு சொல்லி. கரெக்ட், நீங்கள் கேட்குற கேள்வி. அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை ஏன் இல்லைன்னா, ஆரம்பத்திலிருந்து இவங்களை புகழ்த்தியே வளர்த்திருப்பாங்க, புகழ்ந்து பேசியே வளர்த்திருப்பாங்க, அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து வளர்த்திருப்பாங்க, அவங்களோட சந்தோஷத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ வச்சுருப்பாங்க. அப்போது இந்த சூழல் மாறி இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வர்றப்ப இவங்கனால எதையுமே ஏற்றுக்க முடியாது. எதையை பேசினாலும் ஆப்போசிட் பேசுவாங்க, இல்லைன்னா எதை பேசினாலும் நெகட்டிவாக பேசுவாங்க, இல்லைன்னா ஓவர் எக்ஸ்ட்ரீமில் போய் கற்பனையில் பேசுவாங்க. அந்த மாதிரி சூழலில் வர்றப்ப தான் அந்த ஏற்றுக்கொள்ளும் நிலை தன்மைங்கிறது இவங்களுக்கு வராது. எது எடுத்தாலும் தான் என்ன நினைத்திருக்கிறார்களோ, எப்படி பழகி இருக்கிறார்களோ அது மட்டும்தான் நிஜம்னு போராடுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு ஆனியன் வாங்குறீங்க, அதாவது வெங்காயமோ தக்காளியோ நீங்கள் வாங்குறீங்கன்னா, நீங்கள் வாங்கினது என்ன ரேட்டோ அதை மட்டும்தான் மையப்படுத்தி பேசுவீங்க. மற்றவங்க இது நான் கம்மியாக வாங்கிட்டு வந்தேன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி, அது ஏன் கிடைக்காது, நான்லாம் அப்படி வாங்கலையே, அது பொருள் நல்லா இருக்காது, இப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக தூக்கி போடுவாங்க. இது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. அப்போ சூழலுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்க தெரியணும். அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் உருவாக்க தெரியாது, வராது. எப்போவுமே இவங்க ஒற்றை செயல்பாட்டிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, புதியதை விரும்ப மாட்டாங்க. அப்போ இவர்களிடம் நாம் போராடுவதை விட உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவர்களிடம் அதிகமான எதிர்வாதங்களை பேசாமல் இருந்துவிட்டு உங்களை வளர்த்தி கொண்டால் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். ஏன் இவங்க இப்படி, ஏன் அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னு இவங்க கூட போடுறீங்கன்னா உங்களை கேள்விக்குறி தான். இது போன்ற பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள தான் எம்எஸ்கே உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தெரியாதனால தான் நீங்கள் அவங்களோட லைஃப் லாங் போராடிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. இது தெரிகிறப்ப உங்களுக்கு வயசு 50 ஆயிரும். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.